வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனோட ப்ரொவிஷன் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ். பார்க்கலாமா? இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயிக்கு ஒரு டிஃபரெண்ட்டா வந்து டாக்ஸபிலிட்டி இருக்கு. அண்ட் அதர் எம்ப்ளாயீஸ் ஓகே. நான் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு டாக்ஸபிலிட்டி வேற மாரி இருக்கு. ஓகே. கவர்ன்மென்ட் எம்ப்ளாயியா இருந்தா லைசென்ஸ் ஃபீ வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டாக்ஸபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஃப்ஏ வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஏ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு லைசன்ஸ் ஃபீ தான் வந்து டாக்ஸபிள். ஓகே. இதோட ஃபர்னிச்சர் ஏதாவது அதாவது அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் அப்படின்னா லைசன்ஸ் ஃபீ வந்து டாக்ஸபிள். இதுவே ஃபர்னிஷ்ட் ஹவுஸா இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஃபர்னிச்சரோட காஸ்ட் ஓகே ஓன் ஃபர்னிச்சரா இருந்தது அப்படின்னா ஃபர்னிச்சரோட காஸ்ட்ல 10% வந்து டாக்ஸபிள் ஆகுது. இல்ல அந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் ஹையருக்கு எடுத்தது அப்படின்னா, அந்த ஹையர் சார்ஜஸ் வந்து டாக்ஸபிள் ஆகும். ஓகேவா? ரெண்ட் ஃப்ரீ அக்காமடேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, டாக்ஸபிலிட்டி, லைசென்ஸ் ஃபீ கவர்ன்மென்ட் எம்ப்ளாய்க்கு. இதுவே வந்து ஃபர்னிச்சர் போட்டிருந்தாங்க அப்படின்னா, 10% on the cost of furniture or the higher charges of the furniture. ஓகே. எஸ். அதர் எம்ப்ளாயீஸ் அதாவது நான் கவர்ன்மென்ட் எம்ப்ளாய்க்கெல்லாம் டாக்ஸபிலிட்டி பார்த்தீங்கன்னா, ஓன்டு பை எம்ப்ளாயர். ஓன்டு பை எம்ப்ளாயர்னா என்னது? அந்த அக்காமடேஷன் இஸ் ஓன்டு பை. அந்த ஹவுஸ் வந்து எம்ப்ளாயருக்கு சொந்தமான ஹவுஸா இருந்துச்சு அப்படின்னா, பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகே. பாப்புலேஷன் எக்ஸீட்ஸ் 40 லேக் அப்படின்னா 10% ஆஃப் சேலரி. இதுவே பாப்புலேஷன் வந்து 15 to 40 லேக் அப்படின்னா 7.5% ஆஃப் சேலரி. இல்ல பாப்புலேஷன் இஸ் லெஸ் தேன் 15 லேக் அதாவது அதர் சிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நம்ம பாப்புலேஷனை வச்சு தான் நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். அப்படின்னும் போது 40 லேக்னா ஒண்ணு, 15ல இருந்து 40னா ஒண்ணு, அண்ட் லெஸ் தேன் 15ஆ தான் இருக்கணும். ஓகே. இது அதர் சிட்டிஸ்னு சொல்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% ஆஃப் சேலரி இஸ் டாக்ஸபிள். ஓகே. எஸ். இப்ப இதோட ஃபர்னிச்சர்லாம் இருந்துச்சுன்னா சேம் ஆஸ் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்ன்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எப்படி 10% ஆன் த காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் இருக்கு இல்லையா? இல்ல ஹையர் சார்ஜஸ். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் உண்டு. நான் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா நாட் ஓன்ட் பை எம்ப்ளாயர். அதாவது இது வந்து ஓன்டு பை எம்ப்ளாயர். ஹவுஸ் வந்து எம்ப்ளாயருக்கு சொந்தமான அகாமடேஷன் அப்படின்னும் போது இது நாட் ஓன்டு பை எம்ப்ளாயரே ஹையருக்கு தான் எடுத்திருக்காரு, வாடகைக்கு எடுத்திருக்காரு, லீஸுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னும் போது லீஸ் ரெண்ட் ஆர் 10% ஆஃப் சேலரி. இது ரெண்டுல எது விச்எவர் இஸ் லெஸ் அது வந்து டாக்ஸபிள். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப ஓன்டு பை எம்ப்ளாயர்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த பாப்புலேஷன் ஆஃப் தட் ஏரியா. ஓகே. இப்ப சென்னை சிட்டி அப்படின்னா மோர் தென் 40 லேக் கேட்டகரிக்கு வந்துரும். அத மாதிரி பாப்புலேஷனை பேஸ் பண்ணி அதுல வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி சொல்றோம். ஓகே. இதுவே நாட் ஓன்டு பை எம்ப்ளாயர் எம்ப்ளாயரே ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு, லீஸ்க்கு எடுத்திருக்காரு அப்படின்னா அந்த லீஸ் ரெண்ட் ஆர் 10% ஆஃப் சேலரி விச் எவர் இஸ் லெஸ்ஸர் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா வேல்யூ ஆஃப் ஆர்எஃப்ஐ சொல்றோம். இப்ப இங்க 10% ஆஃப் சேலரி 7% ஆஃப் சேலரி 5% ஆஃப் சேலரின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த சேலரின்றது என்ன? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஹெச்ஆர்ஏ பார்த்தோம், ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்தோம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக் சேலரி இருந்தது, டிஏ என்டர்ஸ் இருந்தது, கமிஷன் ஆன் டர்ன் ஓவர் இருந்தது. இத மாதிரி நம்ம சேலரின்றதெல்லாம் எடுத்தோம். இப்ப இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு சேலரின்றது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க இந்த லிஸ்ட். பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து என்டர்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா இருக்கணும். அப்புறம் போனஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி போனஸ் அதாவது கிராட்டிடியஸ் போனஸை தவிர்த்து வேற இருக்க போனஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராட்டிடியஸ் போனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா அதை எடுக்க கூடாது. ஓகே. மத்த கேஸ்ல இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். கமிஷன், ஃபீ, ஆல் அதர் டாக்ஸபிள் அலவன்ஸ் அதாவது டாக்ஸபிள் போர்ஷன் ஆஃப் தி அலவன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன் எஜுகேஷனல் அலவன்ஸ் குடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்ப 3000 வாங்குறாங்க 2 சில்ட்ரனுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சைல்டுக்கு 100 rupees per month அப்படின்ட்டு 2 சைல்டுக்கு அலௌட். இப்ப 3000 வாங்குறாங்கன்னா 100 per month 2 child and for 12 months அப்படின்னும் போது 2400 வருது இல்லையா? ஏன்னா 200 ஆயிடுது 2 பேருக்கு. 12 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 2400. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு? 3000ல 2400 போயிடுச்சுன்னா 600 இருக்கு இல்லையா? அதுதான் டாக்ஸபிள் போர்ஷன் ஆஃப் தி அலவன்ஸ். ஓகே.
ஆல் அதர் டாக்ஸபிள் அலவன்ஸ்னா அந்த டாக்ஸபிள் போர்ஷன் 600 அதைத்தான் இங்க எடுக்கணும். ஓகே, வாங்குற 3000 எடுக்கக்கூடாது. அதனால தான் இது கொடுத்திருக்கு. ஆல் அதர் டாக்ஸபிள் அலவன்ஸ் எனி மானிட்டரி பேமெண்ட் விச் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ். அது மட்டும் இல்லாம வேற என்ன மானிட்டரி பேமெண்ட் கொடுக்குறாங்க இட் இஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம். லீவ் என்கேஷ்மெண்ட் ரிலேட்டிங் டு கரண்ட் இயர், அதாவது லீவ் என்கேஷ்மெண்ட் வந்து ரிட்டையர்மெண்ட் போது வாங்காம அந்தந்த கரண்ட் இயர்ல லீவ் என்கேஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் சேர்ந்ததுதான் சேலரி. ஓகே, அந்த 10% 7.5 5% இதெல்லாம் இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வர அமௌண்ட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இதுல எதெல்லாம் இன்க்ளூட் ஆகல அப்படின்றதும் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னன்றத பார்க்கலாம். பாருங்க, salary does not include. கண்டிப்பா இதெல்லாம் எடுக்கக்கூடாது. எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே எதை எடுக்கலான்றது நமக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? எஸ், பாருங்க, டியர்னஸ் அலவன்ஸ் நாட் என்டர்ஸ். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்க்கு என்டர் ஆகாத டியர்னஸ் அலவன்ஸ். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகே, எம்ப்ளாயர் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா வராது. அலவன்ஸ் எக்ஸாம் ஃப்ரம் டாக்ஸ். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் 2400 எக்ஸாம்ட்னு சொன்னோம் இல்லையா? அந்த எக்ஸாம்டட் போர்ஷன் 2400 வராது. பேலன்ஸ் இருக்கு 600 மட்டும் தான் வரும். அதுதான் அலவன்ஸ் எக்ஸாம்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகே, வேல்யூ ஆஃப் பர்குசிட். அலவன்ஸ் தான் டாக்ஸபிள் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பர்குசிட் எல்லாம் எடுக்கக்கூடாது. பர்குசிட்ன்றது இந்த ஆர்எஃப்ஏ அதெல்லாம் பர்குசிட் தான். இப்ப அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அடுத்து கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், இன்கம் டாக்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயர். எம்ப்ளாயர் ஏதாவது பே பண்றாரு, ப்ரொஃபஷனல் டாக்ஸா இருக்கட்டும், ஓகே, பிஹாஃப் ஆஃப் எம்ப்ளாயர் பே பண்ற எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. எனி அட்வான்ஸ் சேலரி ஆர் அரியர் சேலரி, அட்வான்ஸ் சேலரி இருந்தாலும் சரி அரியர் சேலரி இருந்தாலும் எடுக்கக்கூடாது. கிராட்டியூட்டியஸ் போனஸ், பாத்தீங்களா, போனஸ் அப்படின்னு கொடுத்திருந்தா எடுக்கலாம். கிராட்டியூட்டியஸ் போனஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணா அதை எடுக்கக்கூடாது. லம்சம் அமௌண்ட் ரிசீவ் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், அதாவது நம்ம ரிட்டையர்மெண்ட் போது என்னென்னலாம் ரிசீவ் பண்ணுவோம்னா கிராஜுட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட், பென்ஷன், பிஎஃப்ஓ ரிசீவ் பண்ணுவோம். அது முன்னாடியே பார்த்தாச்சு. அப்ப இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க இதெல்லாம், கிராஜுட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட், பென்ஷன் எல்லாத்தையும். அப்ப இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட லம்சம் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா அதையும் எடுக்கக்கூடாது. ஓகே, அப்ப எதெல்லாம் எடுக்கலாம் அண்ட் எதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து வர வீடியோல இந்த ஆர்எஃப்ஏ ப்ராப்ளமோட எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். எஸ், இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம்லயோ வேற ஏதாவது சாப்டர்ல டவுட் இருந்தது அப்படின்னாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்க. அது உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.